வெல்கம் டு டிராவல் வித் கார்த்திக். அண்ட் இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செக்மெண்ட் போடுறதுக்கு நம்ம மடிப்பாக்கம் மூவர்ஸின் பேருக்கு தான் வந்திருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலாஜி டிஃபன் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு டிஃபன் சென்டருக்கு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு இந்த டிஃபன் சென்டர் பற்றி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. வெல்கம் டு விஷயம். சார் மோர் தென் 4 இயர்ஸ் தான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வரதுக்கான காரணம் குவாலிட்டி இருக்குது சார். வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட்னு என்ன சொல்லுவீங்கண்ணா? எல்லாமே தான் சார். சூப்பர்ண்ணா. ப்ரைஸில் எப்படின்னா ரொம்ப மலிவாக இருக்காண்ணா? ரீசனபிளாக இருக்குண்ணா. ஓகே சாப்பிட்ற மாதிரி ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. அண்ட் சொல்லுங்கள் ப்ரோ, இங்கே இருக்கிற நம்ம மூவர்ஸின் பேரில் பாலாஜி டிஃபன் சென்டர் எவ்வளோ நாள் வரீங்க ப்ரோ? நான் ரொம்ப நாளாக இங்கே வந்துட்டு இருக்கேன். சொல்லுங்கள் உங்களோட ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. ரொம்ப நல்லா இருக்கும், அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ ஏரியாவுக்கு இங்கே இந்த ஷாப் வந்து கொஞ்சம் ஃபெமிலியரான ஷாப் தான். ஓகே. எல்லாமே எல்லா ஃபுட்டுமே நல்லா இருக்கும். அண்ட் ப்ரைஸில் எப்படி ப்ரோ? ரொம்ப ரீசனபிளா? அஃபோர்டபுளாக தான் சொன்னேன், ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். ஓகே. பேச்சுலர்ஸ்லாம் இங்கே மோஸ்ட்லி இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். ஓகே ஓகே, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்கேன் ப்ரோ. சொல்லுங்கள் ப்ரோ, இங்கே வந்து நம்ம பாலாஜி டிஃபன் சென்டர் எவ்வளோ நாளாக வரீங்க? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். நான் ஒரு 6 months மேலே வந்துட்டு இருக்கேன். ரெகுலராக காலையில் என்சனே வர ஸ்பாட் தான். ஹோம்லி ஃபுட், நாட் வெரி எக்ஸ்பென்சிவ், க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து என்ன ஐட்டம் வேணாலும் பிரேக்ஃபாஸ்ட்டில். சூப்பர். அண்ட் ரேட்லாம் எப்படி ப்ரோ? 40-10 for vada and it's usual price, not more than 100. ஓ ஓகே. ஸோ ஒரு 100 ரூபா எடுத்துகிட்டு வந்தால் மார்னிங் வந்து வயிறு நிறைய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போகலாம். தாராளமாக பார்சல் கூட எடுத்துகிட்டு போகலாம். தேங்க்யூ ப்ரோ. ஃபைன் ப்ரோ. அண்ட் சொல்லுங்கண்ணா, இங்கே இருக்கிற நம்ம பாலாஜி டிஃபன் சென்டர் எவ்வளோ நாளாக வரீங்கண்ணா? நான் ஒரு 3 இயர்ஸாக பேச்சுலர்ஸாக இருக்கிறேன். பேச்சுலர்ஸ் இருக்கும்போது தான் வரேன். இப்போ மேரிட் ஆகிடுச்சு, இப்போ இங்கே தான் வந்து சாப்பிட்றேன். புரியுது புரியுது. ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு என்ன டிஃபன் பிடிக்கும்ண்ணா? இட்லி வடை, கீ ரோஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் ரேட்லாம் எப்படிண்ணா? ரேட்லாம் ஃபைன். எனக்கு 1 person 50 rupees சாப்பிடலாம். ஓகே. வீட்டுக்கு வாங்கினா எக்ஸ்ட்ரா 50 rupees. ஆஃப்டர்நூன் ஆல்சோ அங்கே வெரைட்டி ரைஸஸ் இருக்காது, வெரைட்டி ரைஸஸ் மட்டும் இருக்கும். சரி. அதுவும் கூட 50 rupees each. 1 person 50 rupees எல்லாம் சாப்பிடலாம். தாராளமாக சாப்பிடலாம். தேங்க்யூ. நல்லா இருக்கணும். அண்ட் சொல்லுங்கள், இங்கே வந்து நம்ம மூவர்ஸின் பேட்டில் பாலாஜி டிஃபன் சென்டர் எவ்வளோ நாள் வரீங்கண்ணா? நான் ஒரு 7-8 வருஷமாக வந்து 7-8 வருஷம். ஓகே. சொல்லுங்கண்ணா, இங்கே மடிப்பாக்கம் மூவர்ஸின் பேட்டில் நிறைய ஹோட்டல் இருக்குது. நீங்கள் ஹோட்டலுக்கு வரதுக்கான காரணம்? இந்த இடத்துல தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால தான் வரது. ரேட்டும் மீடியமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வீட்டில் சாப்பிட்றேன். ஓகேண்ணா. சொல்லுங்கண்ணா, இங்கே வந்து நம்ம பாலாஜி டிஃபன் சென்டர் எவ்வளோ நாளாக வரீங்கண்ணா? அண்ட் 10 வருஷமாக இந்த கடையில் வந்து உங்கள் அனுபவம் சொல்லுங்கள், ஃபுட் அனுபவம். அண்ட் ரேட்லாம் எப்படின்னா ரொம்ப மலிவாக தான் இருக்குங்களா? ஓகே. அண்ட் ஃபுட்டோட உணவு சுவையெல்லாம் எப்படின்னா இருக்கு? சூப்பர்ண்ணா. என்ன எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? ஆல் தி வெரி பெஸ்ட், நல்லா படிக்கணும். அண்ட் சொல்லுங்கள், இங்கே இருக்கிற நம்ம பாலாஜி டிஃபன் சென்டருக்கு எவ்வளோ நாளாக வரீங்க? நான் ஃப்ரீக்வெண்ட்டாக வருவேன். ஃப்ரீக்வெண்ட்டாக. இங்கே வந்து உங்களுக்கு என்ன ஃபுட் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து பூரி மசாலா ரொம்ப பிடிக்கும். ஓகே. இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும், பட் இங்கே வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி? அது வந்து ஆயில்லாம் ரொம்ப இல்லாமல் கரெக்டான அமௌண்ட்டில் போட்டு எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் ரேட்லாம் எப்படி? ரொம்ப ரீசனபிளா? ஆமாம்.
ஆல் ரைட் தேங்க்யூ. மினிமல் அண்ட் நல்ல ரேட் தான். ஆல் ரைட் தேங்க்யூ தேங்க்யூங்க. நல்லா இருக்கேன் சார். அண்ட் சொல்லுங்கள், இங்கே இருக்கிற நம்ம மோர்சன்பேட்டில் பாலாஜி டிஃபன் சென்டர் எவ்வளோ நாளாக வரீங்க? நான் கொஞ்சம் 1 வருஷமா இருக்கேன். 1.5 வருஷமாக வரீங்க. சொல்லுங்கள், இங்கே வந்து உங்கள் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப நல்லா பண்ணுறாங்க சார். ம், இங்கே என்ன பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இந்த பொங்கல் சார். பொங்கல் வந்து எல்லா இடத்துலையும் காமன் தான். இந்த இடத்துல பிடிக்கிறதுக்கான காரணம்? இந்த இடத்துல பிடிக்கிறது எனக்கு காரணம் டேஸ்ட் சார். அண்ட் ரேட்டெல்லாம் எப்படி சொல்லுங்கள்? வெதர் வெஜிடபிள் ஆட் பண்ணல. நல்லா பண்ணுறாங்க. ரேட்லாம் ரொம்ப நார்மலாக இருக்குது சார். எல்லாரும் வாங்கி சாப்பிட முடியும். ஓகே தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்கள் பேர்? பாண்டி செல்வம். அண்ட் சொல்லுங்கள், எங்கே இருக்கிற நம்ம ஸ்ரீ பாலாஜி டிஃபன் சென்டருக்கு எவ்வளோ நாளாக வரீங்க? கிட்டத்தட்ட ஒரு 9 இயர்ஸாக வந்தது. 9 இயர்ஸு. சொல்லுங்கள் ப்ரோ, இங்கே 9 இயர்ஸ் நீங்கள் வரதுக்கான காரணம்? ஆக்சுவலாக நான் சென்னை வந்து 2011 வந்தேன். வேறு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரிங்க. அப்புறம் இங்கே மணிப்பாக்கம் வந்து பேச்சுலராக இருக்கும்போது வந்தேன். அப்போ அந்த கடை தெரியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் டைம். அதுக்கு முன்னாடி டிமானிட்டேஷன் ஆச்சுல்ல. ஆமாம். அப்போ வந்து கையில் காசு இல்லை. அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, பரவாயில்லப்பா நீ அக்கௌண்ட்டில் சாப்பிட்டுக்கோ, காசு வரும்போது கொடுத்துருந்தாங்க. ஓய்யோ. அப்படியே கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆச்சு. மச்சான் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்தாங்கன்னா பாலாஜி கடையை தான் கேட்பாங்க. 2 பசங்க இருக்காங்க. அவங்களுக்கும் பாலாஜி கடைனா ரொம்ப பிடிக்கும். அந்த அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அந்த அம்மாவை தான் கேட்பானுங்க. கிராஸ் பண்ணி போனாவே கடைக்கு வந்து பார்த்துட்டு அந்த அம்மா சாப்பிட்டுட்டு கடையை பார்த்துட்டு அந்த அம்மாவை பார்த்துட்டு தான் போவேன். சூப்பரா. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச உணவுன்னு என்ன சொல்லுவீங்க? எனக்கு பூரியும் மசாலாவும். சூப்பர். பிரிஞ்சு அந்த மசால் வடை அதான் ரொம்ப பிடிக்கும். சூப்பர் ப்ரோ. இருக்கவங்களுக்கும் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நைட் ஆச்சுன்னா ரவா தோசை. ஏன்னா ஒரு 9:15 மேலே வந்தால் ரவா தோசை கிடைக்காது. ஏமாந்து போயிருக்கேன். அதுக்கு மேலே வேற வாங்கிட்டு போயிடுவேன். வீட்டுக்கு போனால் திட்டு விடுவேன், ஏங்க சீக்கிரமாக போய் வாங்கிட்டு வர வேண்டியதான்னு சொல்லுவாங்க. ஏய் சூப்பர்ப்பா. அதாச்சும் வந்து கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் சரியான ரிவ்யூப்பா. வீட்டில் சமைக்கலன்னா பாலாஜி ஹோட்டல் தான் இருக்குல்ல, அங்கே போய் வாங்குவேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா என் மிஸ்ஸஸ் வந்து 1 மந்த் வந்து ஊருக்கு போயிருக்காங்க. அவன் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு என்ன பாலாஜி ஹோட்டல் இருக்குல்ல, போய் சாப்பிட்டுருவாங்க பாரு. 11 மணிக்கு வந்தாலும் இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை வருவேன். இருக்கு பார்த்தீங்கன்னா மணி ஒரு 10:45 ஆயிடுச்சு. ஆமாம், வந்தா இருக்கும். அப்படி சப்போஸ் இங்கே இல்லைன்னா தான் அடுத்த கடைக்கு போவேன். சூப்பர் ப்ரோ. சான்சல் இருந்து வயசானவங்க எல்லாம் வருவாங்க. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். நான் கேட்ட ரிவ்யூலே பெஸ்ட் ரிவ்யூ ப்ரோ. உங்களை வச்சு ஒரு கதையை எடுத்துடலாம் போல இருக்கே. தேங்க்யூ ப்ரோ. சொல்லுங்கண்ணா, இங்கே இருக்கிற நம்ம மோர்சன்பேட்டில் ஸ்ரீ பாலாஜி டிஃபன் சென்டர் எவ்வளோ நாளாக வந்துகிட்டு இருக்கீங்க? வந்து எப்படி ஒரு 5 வருஷமா வந்தேன். என்னண்ணா ஓட்டு போடுற மாதிரி சொல்கிறீங்க? ஆமாண்ணே. இங்கே நீங்கள் வரதுக்கான காரணம்? நல்ல டேஸ்ட் என்ன, அண்ணன்கிட்ட நல்ல டேஸ்ட் இருக்கும். சரி. நல்ல ருசி தன்மை ரொம்ப அதிகம் அண்ணன்கிட்ட. ரொம்ப ரேட்டும் ரொம்ப நியாயமான விலைண்ணே. ரொம்ப அதிகம் இல்லாத நியாயமான விலை தான் வாங்குறாங்க. அதனால் ரொம்ப பிடிக்கும். நம்ம மூவசம் நம்ம மடிப்பாக்க வந்துட்டு நான் எங்கேருந்து வரேன்னா இப்போ நான் கோயிலம்பாதுன்னு வரேன். அவ்வளோ தூரத்துலேருந்து அங்கே இல்லாத கடையா டிஃபன் கடையா? கோயிலம்பாது எல்லா கடையா. இப்போ நான் அண்ணன் கடைக்கு தேடி ரெகுலராக வருவேன். இங்கே தான் நல்லா எல்லாமே பக்காவா, எல்லா ஐட்டமும் நல்லா சூப்பராக இருக்கும். ஓகே, பக்காவா இருக்குண்ணே நம்ம அண்ணன்கிட்ட. ஆல்ரைட், தேங்க்யூண்ணா. அடிக்கடி வாங்க, ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி. குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் பேர்? கோவிந்தன். சொல்லுங்கள், இங்கே வந்து நம்ம மடிப்பாக்கம் மோர்சன்பேட்டில் வந்து ஸ்ரீ பாலாஜி டிஃபன் சென்டர் எப்போ ஆரம்பிச்சிங்க? 97. இப்போ வந்து 2024. ஸோ எப்படி இருந்தது இந்த பயணம்? நல்லா இருக்கு. நீங்கள் அதிகமாக சொல்லுங்கன்னு பார்த்தா ஒத்த வார்த்தையில் முடிச்சுட்டீங்க. பரவாயில்ல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, மதியம் லஞ்சு, ஈவினிங் நைட் டின்னர் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ன போட்டுக்கிட்டு இருக்கீங்கப்பா? காலையில் இட்லி, பொங்கல், பூரி, தோசை, வடை, ரவா தோசை, நெய் தோசை, ஆனியன் தோசை, பொடி தோசை, இந்த மாதிரி ஐட்டங்கள். ஓகே. மதியம் வெரைட்டி ரைஸ் வந்து தக்காளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், பிரிஞ்சி சாதம். ஓகே. ராத்திரி அதே போல் இட்லி, பொங்கல், பூரி, சப்பாத்தி, பரோட்டா. ஓகே. நீங்கள் வந்து மக்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட வந்து என்ன கருத்து இருக்குது, உங்கள் மேலே என்ன அபிப்பிராயம் இருக்குது நம்ம பாலாஜி டிஃபன் சென்டருக்கு? அதெல்லாம் ஒன்றும் குறையில்லை. ஓகே. அண்ட் டிஃபன் ஐட்டம்லாம் பார்க்கும்போது பெரும்பாலும் நீங்கள் இட்லி இந்த இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாவில் வந்து இங்கே வெளிலேருந்து வாங்குறீங்களா இல்லை நீங்களே அரைக்கிறீங்களா? நீங்களே அரைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் நம்மளுக்கு எப்போது லீவ் இருக்குங்களா? தேவைப்பட்டால் லீவ் எடுத்துப்பீங்க. அண்ட் இப்போ ஆன்லைன் ஆர்டர்லாம் இருக்காங்க, ஸ்விக்கி, ஜொமேட்டோலாம் அந்த மாதிரி இருக்குமா? அந்த மாதிரிலாம் இல்லை. அண்ட் சொல்லுங்கள், நீங்கள் வந்து எப்படி இந்த துறைக்குள்ளே வந்தீங்க? நீங்கள் வந்து ஒரு உணவு பிரியராக இருந்தீங்களா இல்லை ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு வந்தீங்களா? எப்படி வந்தீங்க? அதெல்லாம் கிடையாது. நான் சின்ன பிள்ளைலேருந்து ஹோட்டல் லைனில் தான் இருந்தேன். தனியாக கடை ஆரம்பித்து. ஓகே. அண்ட் ஸ்ரீ பாலாஜி டிஃபன் சென்டர், இந்த டிஃபன் சென்டருக்கு பேர் எப்படி வச்சிங்க? பையனோட பேர் பாலாஜி. ஸ்ரீ பாலாஜி டிஃபன் சென்டர்.
ஓகே, நம்மளுக்கு எவ்வளோ தூரத்துலேருந்துலாம் கஸ்டமர்லாம் வராங்கப்பா? தாம்பரம், மேடவாக்கம், பரவாயில்லையே, அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. கோயிலம்பாக்கம், எல்லா ஏரியாவிலேருந்து வராங்க. ஓகே, வெரி நைஸ். அண்ட் நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கேட்ரிங் ஆர்டர்லாம் எடுத்து பண்ணுவீங்களா? பண்ணுறேன். ஸோ எவ்வளோ மினிமம் ஆர்டரு? மினிமம் ஒரு 150 பேருக்கு அந்த அளவுக்கு பண்ணுறேன். ஓகே, வெரி நைஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நான் கேட்ட கேள்விக்கெலாம் வந்து டான்னு யோசிக்காமல் பதில் சொன்னீங்க. அண்ட் நீங்களும் சரி, உங்கள் சார்ந்த குருவினரும் மேலும் மேலும் வளரணும், எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றிப்பா. எவ்வளோ ஜாம் பேக், அதுவும் அத்தனை பேர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டேஸ்ட்டுக்காக ப்ரைஸுக்காக தான் இங்கே நிறைய ஜனம் வந்துக்கிட்டு இருக்கீங்க. வெல், இதுதான் வந்து இட்லி. விஷுவலாக செம்மையாக இருக்குல்ல. நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. சாப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எண்டிங் போயிடலாம். சரியா? வெல், கமிங் டு த எண்டு, டைம் வந்து பார்த்தோம்னா 10 ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு எப்பேற்பட்ட டிஃபன் சென்டராக இருந்தாலும் காலையில் ஒரு 7 மணிக்கு திறந்தாங்கன்னா ஒரு 9-9:30 முடிச்சிடுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆகிட்டு நிறைய கஸ்டமர் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, இவங்க கொடுக்குற ஒரு தரமான டேஸ்ட்டும் ரொம்ப மலிவான விலையிலையும் கொடுக்கறதுக்காக தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து இவ்வளோ பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், 8 மணிக்கு வந்தாங்க, 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஃபுல்லுங்க ஜாம் பேக். நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபாடை வச்சு கொஞ்சம் லாங்லேருந்து ஈட்டிங் ஷாட் எடுக்கலாம் பார்த்தேன், விடவே இல்லைங்க. அண்ட் சொல்ல மாட்டேன், நான் சாப்பிட்ட ரிவ்யூ ஒன்று சொல்லலாம். நான் வந்து உங்களோட இட்லி சாப்பிட்ட இட்லி நல்லா இருந்துச்சு. அண்ட் உங்களோட மெதுவோட தாங்க சான்ஸே இல்லை, நல்லா பெருசாக. அண்ட் உங்கள் மேக்கிங் வந்து பார்த்துருப்பீங்க, அந்த மெதுவோட வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லி. இந்த கேப்பில் வந்து உங்களோட ஃபுட் ரிவ்யூ சொல்ல மாட்டேங்க. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இட்லி, ஒரு மெதுவோட, அப்புறம் ஒரு செட் பூரி கிழங்கு ட்ரை பண்ணேன். இட்லி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்தது. சாம்பாரோட வேறு லெவல் காம்பினேஷனு. சட்னி வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி, கார சட்னி கொடுத்துருந்தாங்க. தேங்காய் சட்னி இட்ஸ் லைக் டீசன்ட் டேஸ்ட், நல்லா தான் இருந்தது. அண்ட் இவங்களோட மெதுவோட தாங்க சாந்தே இல்லைங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸுங்க. அதாவது 2 வேளை சாப்பிட்டா காலையில் ஏன் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிடும் அந்த மாதிரி இருந்தது. அண்ட் ரெண்டாவது வந்து பூரி வித் கிழங்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இங்கே ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்கனாமியில் ரீசனபிள் தான். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இங்கே நிறைய ஃபேமிலி வந்து காலையில் பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் போகிறவங்க, ஒர்க் பண்ணுறவங்க, பேச்சுலர்ஸ்க்கு வந்து இங்கே நம்ம மோர்சன் பேட்டில் வந்து ஸ்ரீ பாலாஜி டிஃபன் சென்டர் வந்து ஒரு கோயிலாக இயங்கிட்டு இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் ஸ்ரீ பாலாஜி டிஃபன் சென்டரில் பணிபுரியும் அனைத்து என்னுடைய நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு டிஃபன் சென்டர், அதுவும் என் சப்ஸ்கிரைபர் கார்த்திக், உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்டார்டிங் நான் சொல்ல முடியல. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நான் சொல்லி நம்புகிறேன். பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் வெல் நேர்களே, நீங்கள் வந்து ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து மடிப்பாக்கம் மூவர்சன் பேட்டில் இந்த ஸ்ரீ பாலாஜி டிஃபன் சென்டர் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் இவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறதோட உங்களோட அட்ரஸ் வந்து நம்ம யூடியூப் கமெண்ட் செக்ஷன் வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டில் 2வது கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுறேன். ரெண்டாவது வந்து உங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து இங்கே ஃப்ளாஷ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணிட்டு வாங்க. இவங்க வந்து 3 வேளையும் அவைலபிளாக இருக்காங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் லஞ்சு, நைட் வந்து டின்னருக்கு அவைலபிளாக இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டோம். ஸோ இன்னொரு 10 நாள் இல்லை, ஒரு 2 வாரம் போட்டோம். ஒரு அன்பிளான்டாக ஒரு லஞ்ச் இல்லை டின்னருக்கு வந்து இங்கே நம்ம ட்ரை பண்ணுவோம். சரி, இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நான் சொல்லி நம்புகிறேன். See you all in the next video. This is your Karthik signing off. Take care. Bye.